ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோகிஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து ஓமப்பொடி எப்படி செய்யுது, நம்ம வீட்லேயே ஹெல்த்தியாக ஈஸியாக சட்னி எப்படி செய்யலாம், அதுவும் கிறிஸ்பியாக சூப்பராக நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த ரெசிபி வந்து நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ஒன்றா நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஆல்ரெடி பூந்தி லட்டு ரெசிபி எல்லாம் போட்டிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பாருங்கள். பாருங்கள், இப்போ எவ்வளோ கிறிஸ்பியாக முறுமுறுன்னு சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை, நம்ம எப்படி செய்யணும் அப்படின்றது இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம ஓமப்பொடி செய்யறதுக்கு நம்ம வந்து கடலை மாவில் தாங்க செய்ய போகிறோம். நான் வந்து கடலை மாவு வந்து 1 கப் அளவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப்பு கடலை மாவுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம அரிசி மாவு சேர்த்தா போதும். அதுவே நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வரும். அதே நீங்கள் 2 மடங்கு எடுக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி 2 மடங்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டோம். அது கூடவே வந்து பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூள் போடும்போது அந்த கலர் வந்து சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு, அதுக்காக தான் போடுறோம். அதே சமயம் காரத்துக்கு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். நம்ம ஓமப்பொடிக்கு வந்து மிளகாத்தூள் போடாமையும் செய்யலாம். நமக்கு கொஞ்சம் காரத்தன்மையோடு இருக்கும்போது நல்லாயிருக்குன்றதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா, கொஞ்சமாக வெண்ணெய் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நம்ம வெண்ணெய் சேர்த்து செய்யும்போது அந்த ஓமப்பொடி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாமே ஒன்றா சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். முதல்லயே வந்து நம்ம தண்ணி ஊற்றிட்டோம்னா, அந்த உப்பு, காரம் அதெல்லாம் வந்து அங்கங்கே நின்றுடும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு அந்த வெண்ணெயோடு சேர்த்து அந்த மாவு எல்லாம் சேர்ந்து ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுக்கிட்டோம்னா, அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து பிசையும்போது கரெக்டாக ஈவனாக இருக்கும் எல்லாமே. பாருங்கள், இப்போ எல்லாமே கலந்து விட்டாச்சு. இப்போ இது கூடவே வந்து நம்ம ஓமம் வந்து சேர்த்துக்கணும். ஓமம் வந்து நம்ம அப்படியே டைரெக்டாக நம்ம சேர்க்க முடியாது. ஏன்னா நம்ம வந்து அது அச்சு போட்டு நம்ம பிழியும்போது நமக்கு வந்து ஓமம் வந்து அங்கங்கே மாட்டிக்கும். அதனால் நான் வந்து ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் வந்து நான் ஆல்ரெடி ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் ஊற வச்சிங்கனாவே போதும். அதோட தண்ணி, அந்த எசன்ஸ் வந்து அந்த தண்ணியில் நம்ம நல்லா இறங்குனதுக்கப்புறம் அந்த தண்ணியை சேர்த்து நம்ம வந்து இந்த மாவை பிசைய போகிறோம். அப்போ வந்து அந்த ஃப்ளேவர் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். பாருங்க, இப்போ அந்த ஓமம் வந்து தண்ணி கொஞ்சம் வடிகட்டி சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தேவையான தண்ணி வந்து சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். நம்ம எடுத்த எடுப்பில் நிறைய தண்ணி சேர்த்திங்கன்னா அந்த மாவு வந்து குழைவாயிடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு முறுக்கு அச்சில் போட்டு பிழியும்போது சரியாக வராது. அதே சமயம் நம்ம ரொம்ப கெட்டியாகவும் நம்ம பிசைஞ்சிட்டோம்னா அது வந்து சரியாக வந்து பிழியும்போது கரெக்டாக ஈவனாக வராது. அதனால் நம்ம பார்த்து பொறுமையாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு நம்ம மாவு வந்து பிசைஞ்சு எடுத்தாச்சு. ரொம்ப கட்டியாகவும் இல்லை, தண்ணியாகவும் இல்லை. கொஞ்சம் அந்த பிசுபிசுப்பு தன்மையோடு தான் இருக்கும். அப்போ வந்து நம்மளுக்கு அந்த அச்சில் பிழியும்போது கரெக்டாக சூப்பராக சர்ருன்னு நம்மளுக்கு வந்து அது விழும், நம்மளுக்கு ஓமப்பொடி பிழியும்போது. பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு பிழிஞ்சாச்சு. இப்போ இந்த இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம எந்த முறுக்கு குழாய் வந்து நம்ம எது எடுக்கிறோமோ அதில் வந்து கொஞ்சமாக நம்ம எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மாவு வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ அது ஒட்டாமல் வரும் நமக்கு பிழியும்போது. பாருங்கள், இப்போ எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க எண்ணெய் சேர்த்து. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவு வந்து நம்ம இந்த முறுக்கு குழாயில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ முறுக்கு குழாயில் நம்ம மாவு சேர்த்தாச்சு. நம்மளுக்கு வந்து கரெக்டாக வருதான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம ப்ரெஸ் பண்ணதுமே நம்மளுக்கு கரெக்டாக அது வெளியில் வரணும். அப்போ கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு எண்ணெய் வந்து காய வச்சுருக்கோம். எண்ணெய் வந்து நிறைய சூடாகாமல் பார்த்துக்கோங்க. ரொம்ப காஞ்சிட்டு இருந்துச்சுன்னா நம்ம பிழியறதுக்குள்ளவே வந்து நம்ம ஃபஸ்ட்டு பிழியிற அந்த மாவு வந்து கருகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் மிதமான தீயிலே வந்து நம்ம பிழிஞ்சு இது மாதிரி விட்டுக்கலாம் ஓமப்பொடி. பாருங்கள், நம்ம கரெக்டான பதத்தில் நம்ம மாவு பிசைஞ்சதுனால நம்ம பிழியும்போது கரெக்டாக வருது பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த சலசலப்பு கொஞ்சம் அடங்கணும். அந்த மேலே பபுள்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து அடங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம் ஒரு சைடு. நீங்கள் போட்டதுமே கலர வேணாம். அப்போ அந்த நம்ம கரண்டி போட்டோம்னா அது வந்து உடஞ்சி போகிறதுக்கு அந்த ஷேப்பெல்லாம் மாறிடும். உடஞ்சி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் அந்த சலசலப்பு அடங்கினதுமே நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம இந்த பக்கமும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இந்த சைடும் வந்து நம்மளுக்கு அந்த சலசலப்பு குறைஞ்சதுமே நம்ம எடுத்துடலாம். ஜஸ்ட் 1 நிமிஷம் 1 நிமிஷம் 1 1/2 நிமிஷத்துலேயே நமக்கு வந்து இந்த ஓமப்பொடி வந்து ரெடி ஆகிடும்.
பாருங்க இப்போ வந்து நல்லா சலசலப்பெல்லாம் அடங்கிருச்சு. அந்த பபுள்ஸ் எல்லாம் நல்லா போயிடுச்சு. இந்த சமயத்தில நம்ம வந்து இத எடுத்து ஒரு பிளேட்ல மாத்திக்க போறோம். பாருங்க பார்க்கவே சூப்பரா இருக்கு பாருங்க. நம்ம இந்த மாரி தீபாவளிக்கு இந்த மாரி ரெசிபீஸ் எல்லாம் நம்ம வீட்லயே செஞ்சு குடுக்கும்போது நமக்கும் ஒரு திருப்தியா இருக்கும். நம்ம கடையில வாங்கி குடுக்குறத விட நம்மளுக்கு இது ஹெல்த்தியாவும் இருக்கும். பாருங்க இப்போ ஒரு பிளேட்ல வந்து நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நம்ம அதில வந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு டைமும் நான் வந்து பிழிஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க அந்த மாவு வந்து கரெக்ட்டான பதம் இருக்கிறதுனால நமக்கு வந்து சூப்பரா நம்ம பிழியும்போது டக்குன்னு சூப்பரா வருது. பாருங்க இப்ப அந்த சலசலப்பு அடங்குனதுமே இதுவும் நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. ஓமப்பொடி சூப்பரா நம்ம வீட்லயே ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதுவும் பிளேட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து நம்ம எண்ணெயில வந்து கொஞ்சம் கருவேப்பில வந்து பொரிச்சு எடுத்துக்க போறோம். அந்த கருவேப்பில ஃப்ளேவர் வந்து சூப்பரா இருக்கும் நமக்கு சாப்பிடும்போது அங்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, கருவேப்பில வந்து நான் வந்து வாஷ் பண்ணி தொடச்சு வச்சிருக்கேன். ஏன்னா கருவேப்பில வந்து பொரிக்கும்போது நீங்க அதில தண்ணி இல்லாம பார்த்துக்கோங்க. அதே சமயம் எண்ணெயும் ரொம்ப காஞ்சிடாம பார்த்துக்கோங்க. கொஞ்சம் மிதமான தீ வச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த கருவேப்பில போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா, அது வந்து நம்மளுக்கு மேல எண்ணெய்லாம் வந்து சிதறும். அதனால நம்ம தண்ணி இல்லாம பார்த்து சேர்த்துக்கலாம். பாருங்க இப்போ கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதுவும் வந்து நம்ம வேற பிளேட்ல மாத்திக்கலாம். அவ்வளோதாங்க. கொஞ்ச நேரம் நம்ம மனசு வச்சோம்னா, நம்ம சூப்பரா நம்ம வீட்லயே நம்ம வந்து எல்லா ரெசிபீஸுமே நம்ம வீட்லயே செஞ்சிடலாம். பார்க்கும்போதே பாருங்க அவ்வளோ சூப்பரா இருக்கு. இந்த ரெசிபி நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே கிரிஸ்பியா சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நாள் இன்னொரு இன்ட்ரஸ்டிங் ரெசிபில பார்க்கலாம். தேங்க் யூ.